ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது FSSAIல இருந்து ரெக்குவயர்மெண்ட் விட்டிருக்காங்க. 13/10/2021 நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 12/11/2021. 10 விதமான போஸ்ட் விட்டிருக்காங்க. ஃபுட் அனாலிஸ்ட், டெக்னிக்கல் ஆஃபீஸர், சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் IT, அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட், இந்தி டிரான்ஸ்லேட்டர், பர்சனல் அசிஸ்டன்ட், IT அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் 1. ஏஜ் லிமிட் ஃபுட் அனாலிஸ்ட்டுக்கு 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கு 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் 30 கொடுத்துருக்காங்க. பே லெவல் பார்த்தோன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர், சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் IT, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பே லெவல் 7 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், பர்சனல் அசிஸ்டன்ட் ITக்கு பே லெவல் 6 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட்க்கு பே லெவல் 4 கொடுத்துருக்காங்க. ஃபுட் அனாலிஸ்டுக்கான பே லெவல் 10 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தோன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு தான் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க, 125. மற்ற போஸ்ட்டுக்கான வேகன்சி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் ஜென்ரல் OBC கேட்டகரிக்கு 1500 rupees, SC ST EWS women ex-servicemen PWBD கேண்டிடேட்க்கு 500 rupees. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல பார்த்தோன்னா ஃபுட் அனாலிஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கு. டெக்னிக்கல் ஆஃபீஸர், சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் IT இவங்க எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது CBT 1 அண்ட் CBT 2 இருக்கு. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட், IT அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் 1 இவங்க எல்லாருக்குமே CBT ஸ்டேஜ் 1 மட்டும்தான். பர்சனல் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் CBT பிளஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோன்னா SC ST கேண்டிடேட்க்கு 5 இயர்ஸ், OBC கேண்டிடேட்க்கு 3 இயர்ஸ், PWBD கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ், PWBD SC ST கேண்டிடேட்க்கு 15 இயர்ஸ், PWBD OBC கேண்டிடேட்க்கு 13 இயர்ஸ், எக்ஸ்-சர்வீஸ்மென்க்கு 3 இயர்ஸ், விடோஸ், டிவோர்ஸ்டு விமன் அப் டு 35 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதலாம். விடோ, டிவோர்ஸ்டு உமன், SC ST கேண்டிடேட் வந்து அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுட் அனாலிஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா MSc கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி ஆர் மைக்ரோபயாலஜி ஆர் டெய்ரி கெமிஸ்ட்ரி ஆர் ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் டெய்ரி ஆர் ஆயில் ஆர் டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ். கேட் எக்ஸாம் ஆர் CSIR நெட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் MSc இன் கெமிஸ்ட்ரி ஆர் biochemistry or food technology or food science and technology or food and nutrition or edible oil technology or microbiology or dairy technology or agriculture or horticulture science or industrial microbiology or toxicology or public health or life science or biotechnology or fruit and vegetable technology or food safety and quality assurance or PG diploma of at least 1 year duration in food safety or food science or food processing முடிச்சிருந்தாலுமே நீங்க eligible. or BE or BTech in food technology or dairy technology முடிச்சிருந்தாலும் நீங்க eligible. GATE or CSIR net exam or IGAR net exam எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு added advantage. next பார்த்தோம்னா central food safety officer. Education qualification degree in food technology or dairy technology or biotechnology or oil technology or agriculture science or veterinary science or biochemistry or microbiology or master degree in chemistry or degree in medicine eligible. நீங்க other equivalent degree முடிச்சிருந்தாலும் நீங்க eligible. இன்னும் net exam, gate exam கேக்குறாங்க. ஸோ நீங்க net or gate முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு added advantage. Assistant, education qualification, any bachelor degree. Junior assistant grade 1, education qualification 12th standard. Hindi translator, educational qualification master degree in Hindi with English as a compulsory or elective subject. Or master degree
in English with Hindi as a elective subject or ஹிந்தி மீடியத்தில் ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். ஆர் இங்கிலீஷ் மீடியத்தில் ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தியை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். ஆர் எனி மாஸ்டர் டிகிரி, அந்த மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அண்ட் diploma or certificate course in translation from Hindi to English or vice versa, or 2 years experience of translation work இருந்தாலுமே நீங்கள் eligible. ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதோட ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இல்லைன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி வித் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டிசைரபிள் என்ன கொடுத்துருக்காங்களா, டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், assistant manager, educational qualification, BTech or MTech in computer science or any other relevant engineering discipline, or MCA or bachelor degree in relevant field. 5 years experience கேட்டிருக்காங்க. minimum 3 years experience in the relevant field. IT assistant, educational qualification, bachelor degree with at least 1 year PG diploma or degree in computer application or a bachelor degree in computer application. Next, assistant manager, educational qualification, postgraduate degree or diploma in journalism or mass communication or public relation, or postgraduate degree or diploma in social work or psychology or labor and social welfare, or a bachelor degree in library science or library and information science with 2 years experience in library. Examination center பார்த்தோம்னா CBT stage 1 and written test. written test யாருக்குன்னா ஃபுட் அனாலிஸ்ட், அவங்க ரிட்டன் டெஸ்ட் எழுதுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லாருமே CBT தான் எழுதுறாங்க. ஸோ CBT ஸ்டேஜ் 1 கான எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பதி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர். CBT Stage 2 Examination Center in Tamil Nadu, Chennai and Madurai. ஸோ சிலபஸ் எங்கே போய் டவுன்லோட் பண்ணலான்னா FSSAI அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ஜாப்ஸ் அட் FSSAI கெரியர்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து அந்த பேஜில் அவைலபிளாக இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டக்கு அப்புறமா நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்கள் இமெயில் அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு SMS வரும். அப்படி SMS வரலைன்னா நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணலன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது கீழே கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி ஆஃப் 10th 12th மார்க் ஷீட், கிராஜுவேஷன் டிகிரி மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட், போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ஆர் டிப்ளமோ மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட், PhD டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், பேஸ்லிப் ஆர் CTC எடுத்துகிட்டு போகணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இங்கே சில இடத்துல இஃப் அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் PG அண்ட் PhD முடிச்சிருந்தா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. பட் சில இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. சில இடத்துல MA ஹிந்திலாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக PG டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், CTC, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தால் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாம் எழுத போவோம் இல்லையா, அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர், அதாவது அட்மிட் கார்டு, அண்ட் தென் ஃபோட்டோ ID ப்ரூஃப், பேன் கார்டு, ஆதார் கார்டு ஆர் ஓட்டர் ID. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஃபோட்டோ ID ப்ரூஃப், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஃபோட்டோ ID ப்ரூஃப்க்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க.
அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் அந்த அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 4 hours பிஃபோர் வந்து நீங்கள் போகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க.